யூதா 1வது அதிகாரம் 10வது வசனம் எப்படியா சொல்லுது? ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, 10வது வசனம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்குள் தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். தெரியாத காரியத்தை போய் என்ன பண்றது? பேசுறது. நிறைய பேர் நீங்க அப்படிதான். 4 பேர் பேசியிருந்தா போதும், இவங்கள போய் ஒன்னா சேர்ந்துன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது. ஹலோ, இப்படி பேசினா என்ன சொல்லுது? புத்தி இல்லாத மிருகங்களை போலவும் இருக்கிறீங்களா? இந்த நாய் சண்டைலாம் பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? 2 நாய் சண்டை போட்டுருக்கோம், 3வது நாய்க்கு சம்மந்தமே இருக்காது, அது வந்து கடிக்கும். பார்த்துக்கிறீங்களா? ஹலோ, அதுதான் அந்த மிருகத்தோட சுபாவங்க. அது நம்ம என்ன மிருகமா? ஹலோ, நமக்கு என்ன வால் இருக்கா? காது இங்கே மேலே கிழக்குதா? இல்லைல்ல, நம்ம மனுஷங்க தானே. நமக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலை? 11வது வசனம் சொல்லுது, யூதா 1:11, இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். சத்தமாமே சொல்லுங்க. நான் சொல்றேன், நம்ம கெட்டு போறதுக்கு யாரும் காரணம் இல்லை. யார் காரணம்? நம்மளே தான். என்னையும் சேர்த்தீங்க சிஸ்டர், நீங்க தான் காரணம். நீங்க கெட்டு போறதுக்கு, பிரச்சனை வர்றதுக்கு நீங்க தான் காரணம். உன் வீட்டில் அமைதி இல்லாம நரகம் போல இருக்கிறதுக்கு யார் காரணம்? பிசாசு பாஸ்டர், பிசாசு. அந்த பிசாசே யார் தான்? நான் சொல்ல, நீங்க தான் சொல்லிக்கினீங்க. இது எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே தெரியாததை தெரிஞ்ச மாதிரி போய் பேசுறது தான். ஒருத்தரை பற்றி தப்பு தப்பாக பேசுறது அங்கே தான் போய் ஆரம்பிக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் தூக்கம் அதிகமாக வரணும்னா நீங்கள் மற்றவங்கள பற்றி பேசுறது நிறுத்தினாவே போதும், நல்லா தூங்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நைட்டு தூக்கம் வர மாட்டேதியா? அவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவன் ஏன் இப்படி பண்ணுறான், நீ ஏன் இப்படி பண்ணுற? ஹலோ, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் தூக்கம் நிறைய ஆகணும்னா நீ மற்றவங்கள பற்றி பேசுறதை விட்டாவே போதும்.